வணக்கம். கற்பையா சிற்பங்கள். எங்களுடைய சிற்ப கலைக்கூடத்தில் நிறைய சிற்பங்களை நாங்கள் உருவாக்கிட்டு வரோம். பஞ்சலோக சிற்பங்கள், மர சிற்பங்கள், தஞ்சாவூர் ஓவியம் போன்ற நிறைய சிற்பங்களை நாங்கள் உருவாக்கிட்டு வரும்பொழுது ஒவ்வொரு சிற்பத்தையும் நாங்கள் கூடுதலான நுட்பத்தோட, கூடுதலான கலை நுணுக்கத்தோடு நாங்கள் உருவாக்கிட்டு வரோம். அந்த ஒவ்வொரு சிற்பத்திலையும் உயிரோட்டமாகவும் அந்த சிற்பத்தில் இருக்கிற ஆற்றல், அந்த தெய்வத்தோடைய ஆற்றல் வெளிப்படும் வண்ணமாக நாங்கள் நிறைய நுணுக்கமான விஷயங்களை நாங்கள் அதில் சேர்த்துட்டு வரோம். ஆகம விதியின் அடிப்படையில் ஒவ்வொரு சிற்பத்திற்கும் அதற்கான சிற்ப சாஸ்திரத்தின் முறைப்படி நாங்கள் சிற்பங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். கோயிலில் பழமையான சிற்பங்கள், பழமையான ஓவியங்களில் உள்ள நுணுக்கமான சில விஷயங்களை எங்களுடைய சிற்பங்களில் நாங்கள் சேர்ப்போம். அதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருக்க இந்த முருகன் சிலை பார்த்தீங்க அப்படின்னா, முருகன் மயில் மேலே அமர்ந்திருக்கும் வண்ணத்தில் உருவாக்கியிருக்கோம். இது தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட முருகன். முருகன் மயில் மேலே அமர்ந்திருக்கும் வண்ணத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கோம். இந்த மரத்தினால் செய்யப்பட்ட முருகன் பார்த்தீங்க அப்படின்னா 4 கைகளோட தனது இடது காலை மயில் மேலே வச்சிருக்க மாதிரியும் வலது காலை தரையில் ஊனி இருக்கிற மாதிரியும் வடிவமைச்சிருக்கோம். முருகன் ஒரு பீடத்தின் மேல் அமர்ந்திருக்கிற மாதிரியும் இருக்கும். மயில் பீடத்தில் முருகன் உட்காந்துருப்பாங்க. அந்த முருகனுடைய காலடியில் மயில் இருக்கும். அந்த அளவுக்கு நேர்த்தியாக வடிவமைச்சிருக்கோம். கீழே ஒரு பத்ம பீடத்தோட மயில் பத்மபீடத்தில் நிற்கிற மாதிரியும், அதற்கு மேல் முருகன் ஒரு மேடையில் உட்காந்துருக்க மாதிரியும் இருக்கும். பின்பக்கம் திருவாசியை நம்ம மிக தத்துவமாக நம்ம வடிவமைச்சிருக்கோம். யாழி முகம் கொண்ட திருவாசியை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இதில் முருகன் மாலை, கழுத்தில் மாலை போட்டு ஆபரணங்கள், நகைகள் எல்லாமே அந்த முருகனுக்கு தெளிவாக நம்ம காமிச்சிருக்கோம். முருகன் ஆதார பீடமாக அடியில் ஒரு ஆதார பீடம் போட்டிருக்கோம். அந்த ஆதார பீடத்தில் ஓரிதழ் தாமரையாக நாங்கள் கீழ்முகத்தில் செதுக்கியிருப்பேன். நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 தாமரை மலர்கள் கொண்ட பத்ம பீடத்தை போட்டிருக்கோம். நம்ம இந்த சைடு ஒரு தாமரை இருக்கும், மேல் பக்கம் தாமரை மலர்ந்த மாதிரி தாமரையில் இந்த பீடம் வடிவமைக்கப்பட்டிருக்க மாதிரி போட்டிருக்கோம். இங்கேருந்து ஒரு ஸ்டெப் கொடுத்து நாங்கள் இப்படி கொண்டு வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னா, இந்த பீடத்தை இன்னும் மேலும் அழகுபடுத்தும் வண்ணமாக இந்த பீடம் அமைஞ்சிருக்கும். நடுவில் ஒரு பூ போட்டிருக்கோம். இந்த பூ அழகான ஒரு அமைப்பு கொடுக்கும். அப்படிங்கும்போது இந்த பீடத்தில் தான் மயில் நிற்கிற அமைப்பை காட்டியிருப்போம். தன்னுடைய 2 பாதங்களையும் இந்த பீடத்தின் மேலே வச்சு ஊனி நிற்கிற மாதிரி இந்த மயில் காமிச்சிருப்போம். இந்த மயிலுடைய கழுத்தோடைய வளைவு, மயில் மூக்கு, மயிலுடைய கண்கள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக நுட்பமான வேலைப்பாடுகளோடு காமிச்சிருப்போம். இந்த மயிலுடைய கொண்டை அந்த 3 பூவும் பூ மாதிரி இருக்கிற மாதிரியான அமைப்பில் மயிலுடைய அந்த உடல் அமைப்பில் உள்ள அந்த செதில்கள் காமிச்சு, மயிலுடைய தோகையை ஒவ்வொரு மயில் தோகையும் தெளிவாக தெரிகிற மாதிரியான அந்த தெளிவான அமைப்பில் நம்ம தோகையை கீழே காமிச்சிருப்போங்க. ஒவ்வொரு மயில் தோகையுமே தெளிவாக உங்களுக்கு தெரியும். அப்போ முருகன் மயில் மேல் அமர்ந்திருக்கிற அமைப்பு காமிக்கும். இந்த மயில் முருகனுடைய பாதம் தாமரை மலர் போன்ற பாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வகையில் முருகனுடைய பாதத்தை நான் காமிச்சிருப்போம். தன்னுடைய கட்டவிரல் மட்டுமே இந்த தாமரை பீடத்தில் பதிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அவருடைய நகங்கள் எல்லாமே காமிச்சிருப்போம். அப்புறம் அவர் பாதத்தில் இருக்கிற அந்த கொலுசு போன்ற ஒரு நகை அமைப்பு இருக்கும். இந்த பாதத்தில் அவருடைய வஸ்திரம், இடுப்பில் உள்ள வஸ்திரத்தோடைய அந்த வேஷ்டியோடைய ஜரிகை பட்டு பார்டரை காமிச்சு அதுக்கப்புறம் வஸ்திரம் காமிச்சிருப்போம். அவர் இடுப்பில் உள்ள நகைகள் ஒவ்வொன்றையும் காமிச்சிருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தனது வலது காலை தான் அவர் ஊனிருப்பார். தன்னுடைய இடது காலை அவருடைய உட்கார்ந்துருக்க பீடத்து மேலே காலை குத்த வச்சு அமுத்தி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதுதான் இந்த முருகனுடைய ஒரு விதமான நளினமே. அவருடைய இடது கால் குத்த வச்சு உட்காந்துருக்கும் போது தனது முட்டியும் தெளிவாக அமைஞ்சு வெளியில் பிதுங்கி வெளில வந்திருக்க மாதிரி இருக்கும். இந்த பாதத்துலேயும் உள்ள நகைகள் இருக்கும். அப்படி இவ்வளோ தெளிவான இந்த பீடத்தில் ஒரு உட்கார்ந்துருக்க இந்த அமைப்பு தான் முருகனுடைய தனித்துவமான ஒரு அமைப்பு.
முருகன் பீடத்தில் வலது கால தலையில் ஊனி இடது காலை அவர் பீடத்தில் குத்த வச்சு உட்காந்துருக்கும் போது தனது வலது கையில் ஆசீர்வாதம் பண்ணுற அமைப்பையும் தனது இடது கையை அந்த இடது காலுடைய தொடையில் அவர் தொங்க விட்டுருக்க இந்த நளினமான அந்த அமைப்பை ரொம்ப நேர்த்தியாக நாங்கள் காமிச்சிருப்போம். இந்த கட்டவரல்கள் ஆள்காட்டி விரல் எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருப்போம். பஞ்சலோக சிலையில் வடிவமைக்கப்பட்டிருக்க அந்த நளினத்தை நாங்கள் இந்த கையில் காமிச்சிருப்போம். தனது இரு கைகளிலையும் அவர் ஆபரணத்தை வச்சிருப்பாரு. தனது பின் இரு கைகளில் உள்ள அந்த ஆயுதங்களையும் அதில் உள்ள அந்த சூலம் இரு சூலத்தையும் அழகாக காமிச்சிருப்போம். தனது கையோடைய உள்ளங்கையில் உள்ள அந்த பூவு, அப்புறம் இந்த கையில் உள்ள இந்த மணி எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக காமிச்சிருப்போம் உங்களுக்கு. இந்த முருகனுடைய தோளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வஸ்திரம் தொங்கும். இந்த வஸ்திரம் பின்னாடி உங்களுக்கு பின் முதுகு பக்கத்துலேருந்து இந்த வஸ்திரம் தொங்கி இந்த இடது காலுடைய பின் பக்கத்தில் இந்த வஸ்திரம் இங்கே விழுகிற மாதிரி மயில் தொகைக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு இந்த வேலைப்பாடை நாங்கள் காமிச்சிருப்போங்க. முருகனுடைய மார்பில் உள்ள ஆபரணங்களை பற்றி நாங்கள் சொல்கிறவங்களுக்கு, அவருடைய ஆபரணங்கள் அனைத்துமே இந்த மாலையுடைய நடுப்பகுதியிலேயே உள்ளடங்கி வந்திருக்கும். பார்த்திங்கன்னா தனது அருங்கோண முக்கோணமான முருகனுடைய நட்சத்திரத்தை அந்த பதக்கத்தில் நாங்கள் காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஆபரணம், தங்க ஆபரணத்தை காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ருத்ராட்ச மணி, பெரிய ருத்ராட்ச மணியையும் இதில் கண்ட ருத்ராட்ச மணியையும் காமிச்சிருப்போம். நம்ம இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆபரணங்களையும் தெளிவாக பிரித்து நாங்கள் செதுக்கி காமிச்சிருப்போம் இந்த மரசிற்பத்தில். இந்த தாமர பத்மத்தில் உட்கார்ந்துருக்க அமைப்போட அவருடைய உட்கார்ந்துருக்க பீடத்திலிருந்து பின்பக்கம் திருவாசி வந்திருக்கும். இந்த திருவாசி பார்த்தீங்க அப்படின்னா யாழியோடைய முகத்தை கொண்டு இந்த திருவாசி வடிவமைச்சிருக்கோம். இந்த திருவாசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சுடர் போன்ற ஒரு அழகான ஒரு தீப சுடர் போன்ற அமைப்பை இந்த திருவாசியோடைய விளிம்பு பகுதியில் காமிச்சு தாமரை பூவோடைய டிசைனை காமிச்சு இந்த இடத்துல முட்டு காமிச்சிருப்போம். இப்போ இந்த திருவாசியில் யாழியோடைய முகமும் அந்த யாழியோடைய பற்களையுமே தெளிவாகவே நாங்கள் வடிவமைச்சிருப்போம். அப்படிங்கும்போது இந்த பீடத்துக்கு ஏற்ற அமைப்பில் போன்ற இந்த திருவாசியோடைய அமைப்பு ரொம்ப கச்சிதமாக வடிவமைச்சிருப்போம் நாங்கள். முருகனுடைய மொத்த அழகுமே அவருடைய முகத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா தனது புன்னகையான முகம் பார்த்தீங்கன்னா தாமரை பூ போன்ற மலர்ந்த முகம் ஒன்று இருக்கும். பௌர்ணமியோட பிரகாசத்தையும் இந்த முகத்தில் நீங்கள் உணரலாம். இந்த முருகனுடைய அவருடைய உதடுகள், அவருடைய கண்கள், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையாக ரொம்ப தத்ரூபமாக அதை நாங்கள் வடிவமைச்சிருப்போம். அவருடைய மூக்கின் நுனிப்பகுதியிலிருந்து அவர் உதடு பகுதிகள் அனைத்துமே ரொம்ப தத்ரூபமாக ஒரு இயற்கையான ஒரு முகம், ஒரு மனிதனுடைய முகம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக இந்த முகத்திலையும் இந்த இரு கண்களையும் நீங்கள் காமிச்சிருக்கோம். அவருடைய விபூதி பட்டை பார்த்திங்கன்னா 3 கோடுகளோடு அந்த விபூதி பட்டையும் நெத்தியில் ஒரு பொட்டும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இரு கன்னங்களும் சிரிக்கும் பொழுது அவருடைய முகம் கன்னங்கள் மலர்ந்திருக்குங்கிற அந்த அமைப்பை காமிச்சிருக்கோம். அவருடைய இரு காதுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆபரணங்களை காமிச்சிருக்கோம். இந்த கீதத்தோடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக அந்த கீதத்துடைய வேலைப்பாடை காமிச்சிருப்போம். நம்ம வெள்ளி கவச்சங்கள்லையும் பஞ்சலோக சிலைகள்லையும் எந்த அளவுக்கு தெளிவாக வேலைப்பாடு இருக்குமோ அந்த வேலைப்பாடை இந்த மரசிற்பத்தில் நாங்கள் காமிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா அந்த முருகனுடைய முகத்திற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வேலும் அவருடைய அந்த முகத்துடைய வெளிச்சத்தை இந்த வேல் காமிக்கிற அளவுக்கு இந்த வேல் பிரகாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு அவருடைய முகத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளையுமே ரொம்பவும் மெனக்கட்டு வளர்பிறையில் பௌர்ணமி நாளன்று வடிவமைக்கப்பட்ட முகமாக இது நாங்கள் வடிவமைச்சிருப்போம். ஒவ்வொரு விஷயங்களையும் நாள் நட்சத்திரம் முறை பார்த்து தான் நம்ம செய்வோம். அப்படி செய்யும்போது தான் இந்த சிற்பத்தில் நம்ம எதிர்பார்க்குற அந்த அழகும் அந்த இறைவனுடைய ஆற்றலும் அவருடைய அருளும் நிறைந்து இந்த சிற்பங்கள் வடிவமைச்சு வரும். அப்படி செய்யப்பட்ட சிற்பங்கள் தான் இந்த முருகன்.